அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி ஒரு கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம். எத்தனை நாளைக்கு பூரிக்கு கிழங்கு சன்னா மசாலா செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள். இதுக்கு கோலா பூரி, இது பூரி இல்லைங்க, ஒரு கிரேவி. இதுக்கு முதல்ல ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு முழு சோம்பு இல்லாதனால நான் தூள் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு நாள் நைட்டு ஊற வச்ச பச்சைப்பயிரை எடுத்துக்கோங்க. அதில் என்ன செய்யணும்னா, நீங்கள் இந்த பச்சைப்பயிரோட இந்த மூட்டை கட்டி வச்சுருக்கத நீங்கள் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போடுங்க. அதோட அரோமா அந்த பச்சைப்பயிரில் நல்லா இறங்கிடும். இதை நீங்கள் 4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. 4 விசில் போட்டு நல்லா கொலைய எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நல்ல வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு நல்லா நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இங்கே பச்சைப்பயிறு 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்லா கொலைய வந்துடுச்சு. நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம பச்சைப்பயிறு தான் போட்டிருக்கோங்கிற அடையாளமே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா பிள்ளைங்க பச்சைப்பயிரை சாப்பிடவே மாட்டேங்காங்க. இந்த கிரேவி செஞ்சு கொடுங்க. உண்மையிலே இதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவோட வேக வச்ச பச்சைப்பயிரை போட்டு நல்லா போட்டு ஒரு மிக்ஸு கொடுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுதாங்க ரொம்ப ஸ்பெஷல். இந்த தாளிப்பு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். இதில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதுக்கு நெய் தான் விடணும். 3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பூண்டை போட்டுக்கோங்க. பூண்டு அந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்படி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு மிளகாத்தூள் கருகிராமல் பார்த்துக்கோங்க. அப்படியே எடுத்து அந்த கிரேவியில் இந்த தாளிப்பை ஊற்றிடுங்க. அப்படி ஒரு மணமாக இருக்கும். இந்த கிரேவி பூரிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் ஆச்சு. நான் இன்றைக்கி பூரிக்கு தான் இந்த கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த பச்சைப்பயிறு சாப்பிட்லாம் இதை